கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஈக்காலஜியில் இப்போ நம்ம ஒரு 3 வேர்ட்ஸுக்குள்ள டெஃபினட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்று ஹேபிடேட், இன்னொன்று நிச்சி, இன்னொன்று பயோடோப். இந்த 3 வேர்ட்ஸுக்குள்ள எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, நவ் ஹேபிடேட்டுங்கிறது என்னன்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் place or locality occupied by an organism or any species which has a particular combination of abiotic or environmental factors. உதாரணமாக சிம்பிளாக சொல்லிடலாம், ராயல் பெங்கால் டைகர் அதனுடைய ஹேபிடேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இது ஒரு லொக்காலிட்டி, பெரிய ஏரியாவை காமிக்குது. அந்த பெரிய ஏரியாவில் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனில் அங்கே இருக்குது. விதவிதமான ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனில் அங்கே இருக்குது. அந்த இடத்துல இந்த புலிகள் வாழுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஏ ஹேபிடேட். ஸோ அது பர்டிகுலர் ஸ்பீசிஸ் பற்றி பேசுது, இந்த ஸ்பீசிஸ் எந்த இடத்துல வாழுது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹேபிடேட்ஸை உலம்பூரா இருக்கிற பகுதியை பிரித்தோம்னா ஃபாரஸ்ட் ஹேபிடேட், இதில் ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வாழுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓஷன் ஹேபிடேட், இது இன்னொரு வகையான பர்டிகுலர் ஸ்பீசிஸ் இங்கே வாழுதுன்னு சொல்லலாம். ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட், இங்கே வேறு விதமான ஒரு ஸ்பீசிஸ் இதில் வாழுதுன்னு சொல்லலாம். கிராஸ்லேண்ட்ஸ், இதில் வேறு விதமான ஒரு ஸ்பீசிஸ் ஆர்கானிசம் வாழுதுன்னு சொல்லலாம். ஸோ வெட்லேண்ட்ஸ், போலார் ரீஜன் அல்லது பாலைவனம், டெசர்ட்ஸ் அல்லது மவுண்டன்ஸ், இங்கே என்னென்ன ஸ்பீசிஸ் வாழுதோ அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஸ்பீசிஸ்க்கு இது ஒரு ஹேபிடேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆனால் பயோடோப்புங்கிறது என்னன்னு சொன்னால் அது ஒரு ஸ்மால் ஏரியாவை குறிக்குது. ஒரு ஹேபிடேட்டுக்குள்ளேயே ஸ்மால் ஏரியாவை குறிக்குது. அது ஒரு ஸ்டோனாக கூட இருக்கலாம், ஒரு புஷ்ஷாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்மால் ஃப்ளவர் பாட்டாக இருக்கலாம், ஒரு கார்டனாக இருக்கலாம், கொஞ்சம் மண்ணை கூட எடுத்து அதையும் ஒரு பயோடோப்னு சொல்லலாம். அண்ட் மச் மோர், வெரி ஸ்மால் மைக்ரோ லெவல் ஏரியா. ஆனால் இது ஒரு ஸ்பீசிஸ்க்காக உள்ளது அப்படின்னு சொல்கிறது இல்லை. இது கம்யூனிட்டி ஆஃப் ஸ்பீசிஸ். ஒரு ஸ்டோனில் விதவிதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம். புஷஸில் இன்செக்ட்ஸ் இருக்கும், பிளான்ட்ஸு, வெவ்வேறு விதமான பிளான்ட்ஸு, வேறு விதமான மைக்ரோப்ஸ், சம் ஃபங்கஸ் எல்லாமே அதில் இருக்கலாம். ஸோ கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் ஸ்மால் ஏரியாவில் இருந்துச்சா நம்ம அதை பயோடோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, தென் கம்ஸ் நிச்சி. வாட் இஸ் நிச்சி அப்படின்னா, நிச்சி இஸ் அ மேட்ச் ஆஃப் அ ஸ்பீசிஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் டு எ ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டில் அடாப்டேஷன் ஆகி அங்கே வாழுது. அந்த ஏரியாவை தான் நம்ம நிச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஆக்சுவலாக இது லொக்காலிட்டியை மீன் பண்ணுறதில்ல, இது என்ன சொல்லுதுன்னா அந்த ஏரியாவில் வாழ்கிறதுக்கு தேவையான அம்சங்கள் அந்த ஸ்பீசிஸ் ஆஃப் ஆர்கானிசத்துக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் ஏ நிச்சி. ஸோ ஆர்கானிசம் ஆர் பாப்புலேஷன், that is one particular species, responds to a distribution of the resources. அதில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, அது ஃபுட்டு அல்லது அதனுடைய ரீப்ரொடக்ஷன், அதனுடைய ஸ்ப்ரெட்டிங், இப்படி பல விஷயங்களை தோணும். அண்ட் காம்படிட்டர்ஸ், இப்போ ஒரே இடத்துல பிளான்ட்ஸ் நிறையா இருக்கும், அந்த பிளான்ட்ஸை சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஆர்கானிசம் இருக்கும், தட் இஸ் அ காம்படிட்டர். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சேர்த்து சொல்கிறது தான் இட்ஸ் எ நிச்சி. மேட்சிங் ஆஃப் த ஸ்பீசிஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸை ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். இதனுடைய ரியல் மீனிங் என்னென்னா, அந்த நிச்சி நல்லா இருக்குன்னு சொன்னால், காம்படிட்டர்ஸ் கம்மியாக இருக்குன்னா, தட் ஸ்பீசிஸ் க்ரோஸ் வென் ரிசோர்ஸஸ் ஆர் abundant அண்ட் வென் ப்ரிடேட்டர்ஸ், அதனுடைய காம்படிட்டர்ஸ், அதை ஈட் பண்ணக்கூடிய அதர் ஆர்கானிசம்ஸ் கம்மியாக இருக்குது, அல்லது பேரசைட்ஸ் கம்மியாக இருக்குது, பேத்தஜன்ஸ் கம்மியாக இருக்குது, தென் அப்போ வந்து நல்லா வளருது.
and how it alters same factors. இதே ஏரியாவை இந்த ஆர்கானிசம்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் அங்கே வாழ்கிற மூலமாக என்ன ஆல்ட்ரேஷனை அது உருவாக்குது, என்ன மாற்றங்களை அந்த இடத்துல அது உருவாக்குது. ஸோ இட் இஸ் லிமிட்டிங் தி அக்சஸ் டு ரிசோர்ஸஸ் பை அதர் ஆர்கானிசம்ஸ். வேறு ஆர்கானிசம்ஸ் அந்த ஏரியாவுக்குள்ளே அதிகமாக வரவிடாமல் இது என்ன கண்ட்ரோல் பண்ணுது. ஆக்டிங் எஸ் அ ஃபுட் சோர்ஸ் ஃபார் ப்ரீடேட்டர்ஸ் அண்ட் எ கன்சியூமர் ஆஃப் தி ப்ரே. அப்போ அங்கே அதுக்கு ஃபுட்டும் கிடைக்கிது, அதை பாதுகாக்கிற வழியை கண்டுபிடிக்குது. அதே சமயம் அதுவே அதை சாப்பிட்றதுக்கான ப்ரீடேட்டர்ஸ் இருக்கும், வேட்டையாடக்கூடிய விலங்குகளையும் அது குறிப்பிடுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் எ நிச்சி. ஸோ ஈகாலஜிக்கல் நிச்சி மீன்ஸ் தி ரோல் ஆஃப் தி ஸ்பீசிஸ். அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் அந்த ஈகோசிஸ்டத்தில் என்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுது, சர்வ்ஸ் இன் திஸ் ஈகோசிஸ்டம். அதாவது வேறு ஆர்கானிசம் வளர்கிறதுக்கு வழி கொடுக்குதா, வேறு ஆர்கானிசம் அது காலி பண்ணுதா, இதெல்லாம் அதில் சேர்ந்தது. இன்க்ளூடிங் வாட் இட் ஈட்ஸ் அண்ட் வாட் ஈட்ஸ் இட், அதை வேறு என்ன ஆர்கானிசம் சாப்பிடுது, அண்ட் ஹவ் இட் பிஹேவ்ஸ், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அது எப்படி பிஹேவ் பண்ணுது. நோ டூ ஸ்பீசிஸ் ஹேவ் தி சேம் ஈகாலஜிக்கல் நிச்சி. ஒரே இடத்துல விதவிதமான ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம், பட் ஒரு ஸ்பீசிஸ்க்கான ஃபுட் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கான ஃபுட்டாக இருக்க முடியாது. குதிரைக்கும் புலிக்கும் ஒரே விதமான ஃபுட்டாக இருக்க முடியாது. ஸோ நிச்சி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ். ஓகே, தட் இஸ் கால்ட் நிச்சி. ஸோ இது ஒரு பயாலஜிக்கல் ஆக்ஷனை காமிக்குது. இது வேறு ஹேபிடேட்டுங்கிறது ஒரு லொக்கேஷனை காமிக்குது. ஸோ நிச்சியுடைய மீனிங் என்னென்னா, ஹேபிடேட் அண்ட் நிச்சிக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஹேபிடேட் இஸ் எ ஏரியா வேர் எ ஸ்பீசிஸ் லிவ்ஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் அந்த ஏரியாவில் வாழுது. ஸோ தட் இஸ் தி ஹேபிடேட் ஆஃப் தட் ஸ்பீசிஸ் அண்ட் இன்டராக்ட் வித் தி அதர் ஃபேக்டர்ஸ். நிச்சிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ ஐடியா, ஒரு ஆர்கானிசம் ஹவு இட் லிவ்ஸ் தேர் ஆர் சர்வைவ்ஸ் தேர் இன் தி ப்ரொவைடட் என்விரான்மெண்டல் கண்டிஷன். அது என்ன சாப்பிடுதுங்க, அது வேறு எதுக்கு இரையாகுது, இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, ஹேபிடேட் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் நிச்சீஸ். ஒரே ஹேபிடேட்டில் ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஸ்பீசிஸ்க்கு ஹேபிடேட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏராளமான ஸ்பீசிஸ் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் வெவ்வேறு ஃபுட்டு இருக்குது. ஸோ ஒரு ஹேபிடேட்டுக்குள்ளே தேர் ஆர் நியூமரஸ் நிச்சீஸ். Niches does not contain such components. Okay. Habitat includes temperature, rainfall, other abiotic factors. எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஹேபிடேட். வேரஸ் நிச்சீஸில் பொறுத்த மட்டும் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அதர் த்ரூ ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டத்துக்குள்ளே ஒன்று இன்னொன்று எப்படி சாப்பிடுது, அது மடிஞ்சு போனால் அது எப்படி உரமாக மாறுது, இப்படி பல விஷயங்களை இது பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸை, இன்ட்ராக்ஷன்ஸை இது குறிக்குது. எக்ஸாம்பிள்ஸ் ஹேபிடேட்க்கு டெசர்ட், ஓஷன், ஃபாரஸ்ட், ரிவர், மவுண்டைன் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி ஹேபிடேட். ஒரே ஹேபிடேட் டெசர்ட்டுக்குள்ளே வெவ்வேறு விதமான நிச்சீஸ் இருக்கும், ஓஷன்ஸில் வெவ்வேறு விதமான நிச்சீஸ் இருக்கும். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி ஹேபிடேட். ஒரு நிச்சீஸை பார்ட் ஆஃப் எ ஹேபிடேட், இதுக்குள்ளே நிறைய நிச்சீஸ் இருக்கலாம். ஓகே, வேர் its shelter for living being can be furnished. Then habitat supports numerous species at a time, whereas niche supports a single species at a time. இந்த ஹேபிடேட்டில் ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வாழ்கிறதுக்கான சூழ்நிலைகள் என்ன, அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதா நிச்சி. ஓகே, ஸோ ஹேபிடேட் இஸ் அ சூப்பர் செட், வேர்ஸ் நிச்சி இஸ் எ சப்செட். அதுக்கு உள்ளடங்கியது. நிச்சி இஸ் சப்செட் டு தி habitat. Habitat is a physical place. Niche is a activity performed by organism. Habitat is not species specific. Niche is a species specific. இதான் நிச்சிக்கும் ஹேபிடேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். So we will meet again in the next class. Thank you, students.